இன்னைக்கு டாபிக் வந்து நாயை பத்தி தாங்க. அதான் சார், என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா சார், முக்கியமா வந்து இந்த நாட்டு நாய்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரணும். நீங்க சொன்னீங்கல்ல, வெளிநாட்டு நாயை வந்து ஏன் வந்து ஸ்டேட்டஸ் சிம்பிளா பாக்குறாங்க. இப்ப நம்ம ஊர் நாய் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது நம்ம ரோட்ல போற நாய் தானே. வெளிநாட்டு சிம்பிளா ஒரு நாய்னா ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா பாக்குறாங்க. நான் ஒரு பணக்காரன், நான் ஒரு கித்து அப்படின்ற மாதிரி இருக்கு. அது எப்போ உடஞ்சு நம்ம ஊரு இப்ப நம்ம ராஜபாளைய நாய் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா இருக்கு. அதனால ராஜா எல்லாம் யூஸ் பண்ண நாய் அதெல்லாம் எடுத்து ஏன் பரப்ப மாட்டாங்கன்னு தெரியல. அந்த வெளிநாட்டு நாய் அந்த ராட்வீலர் அதிகமா வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா நம்ம எப்படி வெளிநாட்டு கார் மேல ஒரு மோகம் இருக்கும், அதே மாதிரி வெளிநாட்டு நாய் மேல ஒரு மோகம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் குறைஞ்சு நம்ம ஊரு நாய்களுக்கு மேல இவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த டாக் மனசு இருக்காது. இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு 11 மணி வீட்டுக்கு போறாரு, வெளியே வராது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நாய்னா பிரச்சனை இல்லை, 10-15 நாயெல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்களும் அது மாதிரி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நிச்சயமா சார். இப்ப நம்ம சிவா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நாயால நிறைய தொல்லைகளும் இருக்கு, இல்லன்னு நான் சொல்ல வரேன். அடுத்தது நம்ம கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நாய்க்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அந்த டாக் லவர்ஸ்னு சொல்லிட்டு. அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னா ரோட் சைட்ல வந்து எவ்வளவு லட்சக்கணக்கான நாயெல்லாம் சுத்திட்டு இருக்கு. இப்போ இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெருநாயே வந்து ஒரு 6.5 கோடி தெருநாய் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க அந்த தெருநாய்க்கெல்லாம் வந்து ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணலாம். இப்போ வந்து தெருநாயினாலதான் ராபிஸ் அதிகமா பரவுதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சிவா சொன்ன மாதிரி கூட வந்து நைட்டு 11 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாய் அதிகமா துரத்துது, அந்த இஷ்யூலாம் இருக்கு. இப்போ அவங்களாம் வந்து அட்லீஸ்ட் அந்த நாய்க்கு வந்து ரேபிஸ் வேக்சினேஷன் அதுவாது போறதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். கேம்ப்ஸ் மாதிரி நிறைய போடுறாங்க, என்ஜிஓ கேம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து அந்த நாயெல்லாம் வந்து தத்து எடுத்துக்கலாம். அவங்களை இப்ப அந்த டாக் லவர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ஃபாரின் பிரீட் தான் தத்து எடுக்கலாம். எங்க லோக்கல் பிரீட் எதுவுமே பண்றது இல்லை சிவா சொன்ன மாதிரி. இப்போ லோக்கல் பிரீட் தத்து எடுத்துக்கலாம், வேக்சினேஷன் ஏதாவது பண்ணலாம். இப்போ வந்து நாயின்னு பாத்தீங்கன்னாலே கவர்மெண்ட் சைட்ல ஏதாவது மெசேஜ் எடுக்கணும்னா உடனே கூட்டிட்டு போய் கருத்தடை பண்ணிடுறாங்க. அது இல்லாம வேக்சினேஷன் ஏதாவது போட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் நினைக்கிறேன் சார். நாயின்னு ஒரு பெரிய விஷயம் வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்கணும்னு நம்ம கிட்ட அவசியம் கிடையாது. ஒண்ணு ஆதரவு கொடுப்போம். நாயத்தோடு நம்ம இந்த நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவோம்.